Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் சமையல் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார், அதுக்கப்புறம் லைன் கீரை பொரியல். இந்த ரெண்டுமே நம்மளோட குட்டி தோட்டத்தில் விளைஞ்சது. நம்ம கைப்பட நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்து அதை நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது அதோட சந்தோஷமே தனி தான். அண்ட் நம்ம கண் பார்த்து வளரும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ அல்லது எதுவும் அந்த கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம கைப்பட வளர்க்குறது வந்து ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை சாம்பார் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட். ஸோ வீக்லி ஒன்ஸ் அதை நான் கண்டிப்பாக அதை செஞ்சுருவேன். அதில் அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லை, ஏராளமான சத்துக்கள் முருங்கைக்கீரையில் இருக்குது. அதனால் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. மிதுனுக்கு பார்த்திங்கன்னா இதை பொரியலாக செஞ்சு கொடுக்குறத விட சூப் அல்லது சாம்பார் இதில் செஞ்சு கொடுத்தா அவன் விரும்பி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் செடியில் முதல் கத்திரிக்காய் வந்து அழகாக வந்துருச்சு. எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்லா அழகாக காய்ச்சிருச்சுங்க. இதுதான் ஃபஸ்ட் காய் நம்மளோடது. அதுக்கப்புறமா கீரை பறிக்கும்போதே நல்லா இருட்டாயிடுச்சு. செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு பறிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த லைன் கீரை பார்த்திங்கன்னா சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப அது வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து அடர்த்தியாக வளரவும் செய்யும். இதை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுட்டேன். நைட்டே கட் பண்ணிட்டேன். கீரை வந்து நைட் கட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நான் 5:20க்கு அந்த மாதிரி எழுந்திரிச்சேன். எழுந்ததும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாசல் தெளித்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பொரித்து வச்சுருவேன். ஏன்னா காலையில் அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி பறிக்கும்போது ரொம்ப வந்து டைம் ஆகும் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு. இன்றைக்கி வந்து எனக்கு நைட் செய்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் செய்ய வேண்டியதாக போச்சு. பட் இருந்தாலும் நம்ம சாம்பாருக்காக தான் செய்கிறோம் அப்படிங்கும்போது 2 கைப்பிடி இருந்தாலே போதும். அதனால் கொஞ்சம் டக்குன்னு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வாடிடும் இல்லையா அந்த கீரை, அந்த சமயத்தில் நம்ம உருகும்போது கொஞ்சம் குயிக்காகவும் வந்துடும். அதை பறிக்கிற கேப்பில் வந்துட்டு நம்ம பருப்பை வந்து வேக வச்சு வச்சிடலாம். 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழம் ஒன்று வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்போது இதை வந்துட்டு ஒரு 3-4 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கீரை இருந்தாலே போதும் 1/2 டம்ளர் அளவுக்கான பருப்புக்கு. இப்போது விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இந்த பருப்பை எடுத்து நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல லிக்விட் ஃபார்மில் இருக்கணும் இந்த சாம்பார் வந்துட்டு. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிருக்க அந்த பருப்பு வந்து இதில் சேர்த்திடலாம். பருப்பு சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கொதி நல்லா வந்ததும் இதில் கொஞ்சமாக மல்லித்தழையை பொடியை நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்திடலாம். இது ரெண்டும் சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க.
இந்த சாம்பார் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது டக்குன்னு செஞ்சிடலாம். கீரை வந்து க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் வேலையை தவிர மிச்சப்படி இந்த சாம்பார் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை நம்ம போட்டுடலாம். அது 5 நிமிஷம் குக் ஆனதும் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப டைமில் இதுக்கு தேவைப்படாது. முருங்கை பார்த்திங்கன்னா அதிகமாக வேகக்கூடாது. அதாவது ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டாலும் அதோட டேஸ்ட் எல்லாம் மாறிடும். ஸோ 5 மினிட்ஸ் ஆனதும் வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா கொதித்து வந்ததும் நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கையோடு நம்ம கீரை பொரியலும் பண்ணிடலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்திட்டு அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு நான் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தான் சேர்த்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். ஒரு சிலருக்கு வந்து வரமிளகாய் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து மிளகாய் தூள் பிடிக்கும். எனக்கு பச்சை மிளகாய் போட்டு செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கீரையை வந்து நல்லா ஒரு 4-5 தடவை அலசிக்கணும். ஏன்னா அது ரொம்ப கீழால் வளருது இல்லையா, கண்டிப்பாக அதில் மண் இருக்கும். அதனால் நல்லா 4-5 தடவை அலசிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே தண்ணி விடாமல் வதக்குனதுக்கப்புறமா சுருண்டு வந்ததும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். ஃபைனலாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கீரையோட அளவு எந்தளவுக்கு சுருங்குன்னு தெரியாது. அதனால் ஃபைனலாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எல்லா விதமான கீரை பொரியலுக்கும் தேங்காய் துருவலும் வெங்காயமும் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கீரையோட சுவையே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இந்த குழம்பும் கீரையும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் சாம்பார் அப்படின்னா இது முருங்கைக்கீரை சாம்பார்லேயே சொல்லலாம். அதே மாதிரி எல்லா விதமான கீரை பொரியலுக்கும் இந்த மாதிரி வெங்காயம் தேங்காய் அதிகமாக போட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் சமைச்சு முடித்ததும் ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன், கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு. அவ்வளோதான், ஒரு 11 o'clock அப்படிங்கும்போது இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறது 8 o'clock ஆயிரும். அதுக்கப்புறமா மிதுன் சம்மர் லீவ் அப்படிங்கிறதுனால அவன் எந்திரிக்கிறதே ஒரு 8-9 மணிக்கு தான் எந்திரிப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கையோடு நானும் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறமா தான் வந்து பாத்திரம்லாம் கழுவி வீடு கூட்டிடுவேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.